இது மகிமை நேரம். ஆண்டவர் உலக ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தில் மகிமை நேர நிகழ்ச்சி கொண்டிருக்கும் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். நம் தொடர்ச்சியாக தீர்க்கதரிசிகளை குறித்து வேதத்திலிருந்து பார்க்கிறோம். இந்த நாளிலும் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஆண்டவருக்காக வல்லமையாக பிரகாசித்த ஒரு தீர்க்கதரிசியை குறித்து நாம் பார்க்க போகிறோம். தானியேல் என்கிறதான ஒரு தீர்க்கதரிசியை குறித்து பார்க்கிறோம். இவருடைய பெயருடைய அர்த்தம் என்று சொன்னால் தேவன் எனது நீதிபதி, தேவன் எனது நீதிபதி. இவர் வாழ்ந்த காலம் கிறிஸ்துவுக்கு முன் 605 முதல் 530 வரைக்கும். தானியேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே மொத்தம் 12 அதிகாரங்கள் இருக்கிறது, 357 வசனங்கள் இருக்கிறது. இந்த தானியேல் என்கிற ஒரு தீர்க்கதரிசி பழைய ஏற்பாட்டின் காலத்திலே மிகவும் வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி. கர்த்தருக்காக வல்லமையாக பிரகாசித்த, ஆண்டவருக்காக வல்லமையாக பிரகாசித்த ஒரு தீர்க்கதரிசி இந்த தானியேல் என்கிற தீர்க்கதரிசி. இவர் அந்நிய தேசத்திற்கு சிறைப்பிடித்துக் கொண்டு போகப்படுகிறார். பாபிலோன் என்கிற தேசத்திற்கு இவர் சிறைப்பிடித்துக் கொண்டு போகப்படுகிறார். இவர் சிறைப்பிடித்துக் கொண்டு போகப்படுகிற இந்த தானியேல் அந்நிய தேசத்தில் இருக்கும் போது நமக்கு தெரியும், ஆண்டவருக்கு மிகவும் பயபக்தியாய் வாழ்ந்த ஒருவர். ராஜா புசிக்கிற உணவை புசிக்க மாட்டேன் என்று சொல்லி தன்னை பரிசுத்தமாய் காத்துக்கொண்ட ஒருவர் இந்த தானியேல். அவரோடு கூட இந்த நண்பர்களும் தங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொண்டார்கள். ஆகவேதான் மறைப்பொருளை கர்த்தர் இவருக்கு வெளிப்படுத்தினார். மறைப்பொருளை வெளிப்படுத்தி சொல்லக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி, அதாவது வெளிப்பாடு கிருபை பெற்ற ஒருவர், தீர்க்க தரிசன கிருபையும் பெற்ற ஒருவர். மறைப்பொருள்களை இவர் வெளிப்படுத்தி சொல்லுகிறார். ராஜாவிற்கு மறைப்பொருளை வெளிப்படுத்துகிறார். ராஜா சொப்பனம் காண்கிறார், நேபுகாத்நேச்சார் சொப்பனம் காண்கிறார் சொல்லுகிறார். அதே மாதிரி பெல்தேஷாத்சார் அவர் இருக்கும் பொழுது, பெல்தேஷாத்சார் இருக்கும் பொழுது அந்த சுவரிலே ஒரு கையிருப்பு வந்து எழுதுகிறது. மெனேமெனெத்திக்கில் ஒப்பாசின் என்கிற ஒரு வார்த்தை எழுதப்படுகிறது. இதை கண்டு எல்லாரும் பயந்து நடுக்குகிறார்கள். தீர்க்கதரிசியாய் இருக்கிற தானியேல் அதனுடைய அர்த்தத்தை சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, இந்த தீர்க்கதரிசியாய் இருக்கிற தானியேல் மேசியாவுடைய முதலாம் வருகை மற்றும் அவருடைய இரண்டாம் வருகையை குறித்தும் இந்த தீர்க்கதரிசியாய் இருக்கிற தானியேல் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அவர் அரசாட்சிகளை குறித்து இங்கே சொல்லுகிறார். பூமியில் வருகிற ஒவ்வொரு அரசாட்சிகளையும் குறித்து, பூமியில வரக்கூடிய ஒவ்வொரு ஆளுகையும் குறித்து இந்த தீர்க்கதரிசியாய் இருக்கிற இந்த தானியேல் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். இந்த தீர்க்கதரிசியாய் இருக்கிற தானியேல் இந்த பூமியில் எந்தெந்த அரசாட்சிகள் வருகிறது என்று சொல்லுகிறார். கடைசி அரசாட்சி வரைக்கும் அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல், கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் என்று சொல்லி கிறிஸ்துவனுடைய இரண்டாம் வருகை அல்லது கிறிஸ்துவனுடைய அரசாட்சி வரைக்கும் அவர் சொல்லுகிறார். மேசியா பிறப்பு, மேசியா சங்கரிக்கப்படுதல், மேசியா மீண்டும் இந்த உலகத்துக்கு வருதல், அத்தனையும் இந்த தானியேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தின் மூலமாய் பார்க்க முடியும். இங்க இந்த தானியேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இங்கே தானியேலுடைய காரியம் ஜெயமா இருந்தது என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேலுடைய காரியம் ஜெயமாயிருந்தது. இங்கே இந்த தானியேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரம், தானியேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 30ஆம் வசனத்திலே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுக்கு விரோதமாக கித்தீமின் கப்பல்கள் வரும், அதனாலே அவன் மனநோய்வடைந்து திரும்பி போய் பரிசுத்த உடன்படிக்கைக்கு விரோதமாய் குரோதம் கொண்டு அதற்கானதை செய்து பரிசுத்த உடன்படிக்கையை தள்ளினவர்களை அனுசரிப்பான் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலும் அவிடத்திலிருந்து புறப்பட்ட சேனைகள் எழும்பி அரணான பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி அன்றாட பலிகளை நீக்கி பாழாக்கும் அருவருப்பை அங்கே வைப்பார்கள். இங்கே அந்தி கிறிஸ்துவை குறித்து இங்கே சொல்லப்படுகிறது. அந்தி கிறிஸ்துவை குறித்து கித்தீமின் கப்பல்களுக்கு விரோதமாய் வரும் என்று சொல்லி அந்தி கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிறது. அன்றாட பலிகளை, முதலாவது அன்றாட பலிகளை அவன் கொண்டு வருவான், பின்பதாக அன்றாட பலிகளை அவன் நிறுத்துவான், உடன்படிக்கை விரோதமாக அவன் கலகம் செய்வான் என்று சொல்லி இங்கே அந்தி கிறிஸ்துவை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்பதாக கடைசியிலே இங்கே ஒரு காரியம் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சணல் வஸ்திரம் தரித்தவர் ஆற்றின் தண்ணீரின் மேல் நிற்கிறவருமாகிய புருஷன் ஒருவனை நோக்கி,
இந்த ஆச்சரியமான முடிவுகள் வர எவ்வளவு காலம் செல்லும் என்று கேட்டேன். அப்பொழுது சணல் வஸ்திரம் தரித்திரவரும் ஆற்றின் தண்ணீர்கள் மேல் நிற்கிறவருமாகிய புருஷன் தம்முடைய வலது கரத்தை தம்முடைய இடது கரத்தை வானத்துக்கு நேராக எடுத்து, ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும் என்றும் பரிசுத்த ஜனங்களின் வல்லனை சிதறடித்தல் முடிவு பெறும் போதே இவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் என்றும் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை பேலி ஆணையிட கேட்டேன். இங்கே ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. எப்பொழுது இந்த அந்திக்கிறிஸ்துவின் அரசாட்சி நீக்கப்பட்டு பகிரங்க வருகை எப்பொழுது வரும் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அன்றாட பலி நீக்கப்பட்டு பாழாக்கும் அருவருப்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் 690 நாட்கள் செல்லும். 1335 நாள் மட்டும் காத்திருந்து சேர்கிறவன் பாக்கியவான். நீ என்றால் முடிவு நாள் மட்டும் போயிரு, நீ இளைப்பாறிக் கொண்டிரு, நாட்கள் முடிவிலே உன் சுதந்திர வீதத்திற்கு எழுந்திருப்பாய் என்றான். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, முடிவு எப்பொழுது செல்லும்? இங்க காலம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காலம் வரும் பொழுது முடிவு செல்லும். அந்த காலம் வரும் பொழுது முடிவு செல்லும். இங்கே தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இயற்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். இங்கே இயேசு கிறிஸ்துவின் வருகை வரும் பொழுது மரித்தவர்கள் எழுந்திருக்கக்கூடிய காரியம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. செகண்ட் கம்மிங் வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி, பகிரங்க வருகை என்ன நடக்கும்? மேசியாவின் முதல் வருகை, சங்கரிக்கப்படுதல், இரண்டாம் வருகை, அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி, எல்லாம் வந்து தானியேல் சொல்லுகிறார். அவ்வளவு ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி இந்த தானியேல். கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். வேதத்தின் மூலமாய், அவருடைய வார்த்தையின் மூலமாய் செவி கொடுக்கும் போது கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு கூட பேசினீர், உமக்கு நன்றி. தொடர்ந்து நீர் எங்களோடு கூட பேசும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். மகிமை